மகாலட்சுமி தாயாருக்கு அவங்க அமர்ற இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே விருப்பமான இந்த கோமதி சக்கரம், சங்கு, வலம்புரி சங்கு, அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள், அதுக்கப்புறம் ரூ. 5 நாணயம் இந்த மாதிரி வச்சுட்டு ஜாதிக்காய், மாசிக்காய் இப்படிப்பட்ட மங்களகரமான பொருட்களை வச்சு துளசி, மலர்கள், மஞ்சள், சந்தனம், குங்குமம் இப்படி நிறைஞ்சு அந்த அம்பாவை வந்து நான் இந்த ஆசனத்தில் அமர வச்சுருப்பேன். இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அது மகாலட்சுமி தாயார் அமர்றதுக்கு கீழே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பின்னாடியே வந்து பூரண கலசம் இருக்கும். இந்த பூரண கலசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இருக்குது வீடியோ, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பக்கத்துலேயே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். இது வந்து மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு வந்து தனியாக அபிஷேக ஆராதனைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கின ஒரு விக்கிரகம். இந்த